வாயே வெல்லும். அது வாய்மையே வெல்லுண்டா. ஐயும் மெய்யும் அழிஞ்சிருக்கிறது. ஓகே, கோர்ட்ல வாய் தானே வெல்றது. ஹலோ. ஆமா, எல்லாரும் அவரை சாஸ்திரியார் சாஸ்திரியார்ன்றாங்களே, அவரோட முழு பெயர் தான் என்னையா? மீனாட்சி சுந்தர சாஸ்திரியார். ஆமா, ஒரு பையில பிளாஸ்க் வச்சிருக்காரு, ஒரு பையில கேஸ் ஃபைல்லாம் வச்சிருக்காரு, ஒரு பையில பேப்பர் பேனாவெல்லாம் வச்சிருக்காரு, இன்னொரு பைய திறக்கவே மாட்டேங்கிறாருயா. என்னதான் வச்சிருப்பாரு? வாய்மே வெல்லும் வாய்மே வெல்லும் ஏட்டில் எழுதிய பழமொழி. வாயே வெல்லும் வாயே வெல்லும் நாட்டில் நிகழும் புதுமொழி. வாயில்லாதவன் வசதி படைத்தும் வாழ்க்கை அவனுக்கு இல்லையடா. வாயுள்ள ஒருவன் கையில் கிடைத்தால் வாழ்க்கை கூட வெள்ளையடா. எந்த டேபிள் நல்லா இருக்குன்னு பாருடா மச்சி. மச்சான், 10 டேபிள் சூப்பரா இருக்கு பாரு. பரதநாட்டியம் கிளாஸ் எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கியோனோ? ஐயோ ஐயோ யப்பா, சரக்கு சரக்கு தட்டு முட்டு சரக்கு கிடக்கு கிடக்கு தட்டி வச்சு கிடக்கு ஆட மட்டும் தொட்டதுண்டு ஆண்ட யாரும் தொட்டதில்ல. முத்து முத்து பார்த்துக்குங்க ஓட்டு போடும் வயசு வல்ல. காதலி நாங்க காதலி காதலி நாங்க காதலி. சரக்கு சரக்கு தட்டு விட்டு சரக்கு கிடக்கு கிடக்கு கட்டி வச்சு கிடக்கு. பாதி சொகத்தை எனக்குள்ள வச்சு மீதி சொகத்தை பண்ணு வச்சான். பொண்ணு தந்த பொன்னிய காலே நானும் கூட உனக்கு மச்சான். மதுவு பழசு ருசியானது, மங்கையில் புதுசு சுகமானது. ஐயத்தை முத்திரை அழியாதது ஐயத்தை முத்திரை அழியாதது அழிச்சு பாரு என்றாவது. காதலி நாங்க காதலி காதலி நாங்க காதலி. சரக்கு சரக்கு தட்டு முட்டு சரக்கு கிடக்கு கிடக்கு கட்டி வச்சு கிடக்கு.
தங்கு இல்ல பொண்ண உருக்கி குடிச்ச தப்பு இல்ல நீங்க இங்க நான் வந்து ஏங்க தாவணி இங்க விட்டுட்டு அங்க தட்டில போய் பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு என்ன பிரயோஜனம்? நாங்கெல்லாம் ரொம்ப நல்ல பசங்க, கண்ணை மூடிக்கிறோம், ஒரே ஓட்டமா வந்து தாவணி எடுத்து போயிருங்க. பெட்டி கொண்டு வந்தா தான் உள்ள போய் மந்திரி பார்க்க முடியும். மகஜர் மட்டும் கொண்டு வந்தா அதை வச்சுட்டு நாக்கத்தான் வலிக்க முடியும். இது தெரியாம வெளியே லைன் கட்டி கொண்டிருக்கிறானுங்க மாடையனைய. எடிசன், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஐயா? மகஜர் கொடுக்க வந்த இடத்துல அதுவும் மந்திரி வீட்டுல பீடி எடுத்து வாயில வைக்கிறிய, எடியா பீடிய. தம்மடி கூட நீங்க போர்டு போட்டிருக்கா, என் கை என் வாய் என் காசு, நான் அப்படித்தான் அடிப்பேன். இந்த லொல் எல்லாம் பேசாத, நமக்கு காரியம் ஆகணும். மழையாலும் புயலாலும் பாதிக்கப்படாத மாதிரி நம்ம சேரி ஜனங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும்னு மந்திரி கிட்ட மகஜர் கொடுக்க வந்திருக்கோம். ரொம்ப அடக்க ஒடுக்கமா நடந்துக்கணும், அதை மறந்துடாத. நான் மறந்துடலையா, மந்திரிக்கு தான் மறந்துடுறாங்க. இது எத்தனாவது மகஜர் தெரியுமா? 14வது மகஜர். நான் கூப்பிடுறாங்க. அடக்கம் அடக்கம் அடக்கம். மந்திரி பார்த்து மகஜர் கொடுக்கணும் சார். என்கிட்ட கொடுத்துட்டு போங்க. ஓட்டு மந்திரிக்கு தானே போட்டான். எடிசன் பேசி கெடுத்துறாத. அதுக்காக ஒவ்வொருத்தரையும் மந்திரி தனித்தனியா பார்க்க முடியுமா என்ன? ஓட்டு கேட்கும்போது தனித்தனியா காலில் விழுந்தா ஓட்டு கேட்டீங்க. எடிசன் பேசி கெடுத்துறாத அண்ணா. இது ரொம்ப பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கு. கம்முன்றியா, அவனுக்கு ஊழ குசும்பு கொஞ்சம் ஜாஸ்திங்கண்ணா. நீங்க மந்திரி கிட்ட சொல்லி எங்க ஏழை ஜனங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருங்கண்ணா. நீங்க சொன்னா நடக்குங்கண்ணா. நான் வரணுங்கண்ணா. வாயா நான் வரணுங்கண்ணா. 6 கோடிக்கு முடிச்சிடணும். ஆமாண்ணா. என்னப்பா அது எப்ப பார்த்தாலும் மூக்குறிஞ்சிட்டு? நமக்கு எப்பவுமே சைனஸ். சிந்திராப்படி இருந்தா வெளியில போய் சிந்திட்டு வா, வீட்டுக்குள்ள சிந்தி அசிங்கப்படுத்துறாத. தங்க, உங்களுக்காக புதுசா ஒரு டேப் ரெக்கார்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்ப ஏதோ விஷயம் இருக்குங்கிற. சார் பாட்டு கேட்டுட்டு நான் போய் பேசி முடிச்சுட்டு வரேன். திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. ஐய், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுப்பா. பயந்து விடா. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது. அட ஆஃப் பண்ணுப்பா.
அப்ப நாங்க வரோம்மா. இப்படியே சுத்திட்டு இருக்கியே, உனக்கு லட்சியம் எல்லாம் எதுவும் இல்லையா? நமக்கு என்னங்க தங்க லட்சியம்? உங்களை பாக்குறது தானுங்க லட்சியம். நம்ம லட்சியம் நான் சொல்லு. சொல்லுங்க. கோடி கோடி கோடி. எங்க தெருக்கோடிங்களா? நான் எதுக்கு பாப்பு தெருக்கோடிக்கு போனோம்? நான் நிரந்தர அமைச்சர். நிரந்தர அமைச்சருங்களா? நிரந்தர மனுஷனே கிடையாதுங்க தங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் செத்து போய் பணமாயிருவானுங்க. நிரந்தர பணம் கூட கிடையாதுங்க. எரிச்சா சாம்பலும் பொறைச்சா மண்ணுங்க. தத்துவம் எல்லாம் பேசாத, வந்த விஷயத்த சொல்லு. அது அவசரமா நம்மளுக்கு பணம் வேணுங்க. என்னது? அட்லீஸ்ட் லட்சமாவது வேணுங்க. அதான் அன்னைக்கே சொல்லிட்டேனப்பா, 10 காசு கூட தர முடியாதுன்னு. கொஞ்சம் பழசெல்லாம் நினைச்சு பாருங்க தங்க. எனக்கு பழசுல நினைச்சு பார்க்க போர் அடிக்கும். நீ வேணா நினைச்சு பார்த்துட்டு ஒரு டம்ளர் காபி குடிச்சிட்டு போ. ஒரு காலத்துல இவன் நம்ம கிட்ட தெய்வமே தெய்வமே, பூங்கிறவங்க பேருக்கு தகுந்த ஆப்ல உங்க காலும் பூ மாதிரியே இருக்கு. காலத்தில் காக்கா பிடிக்கூடாதுன்னு சொல்லிக்கல. என்னடி மேல என்னடி வேணும்? தெய்வமே, வரப்போற இடைத்தேர்தல்ல குப்புசாமி என்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு சீட் வாங்கி கொடுங்க. இந்த இடைத்தேர்தல்ல நான் நிக்கிறேங்க. இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் இடையில் ஒரு தேர்தல். முதல்ல இந்த இடைத்தேர்தல் நான் நிக்கிறேன், அதுக்கப்புறம் அந்த இடைத்தேர்தல் நீ நிக்கிறது பத்தி குப்சாமி எனக்கு பேசுவான். எக்ஸ்கியூஸ் மீ, ஆக்சுவலா என்ன இது? செத்து போன மானோட கொம்பு சாமி இது. மணி வராப்ல, ஏதாவது எக்ஸசைஸ் பண்ற மாதிரி நடி சாமி. ராம் ராம் ஹரே ராம். டேய் நிறுத்துடா. என்னடா இது? பஸ்கிங்கண்ணா. என்ன பஸ்கி? மார்கழி மாசம் பஜனை கோஷ்டில சப்ளா கட்டி அடிக்கிற மாதிரி அடிக்கிற? அப்படி சொல்லப்படா. பின்ன சப்ளா கட்டிய பலா கட்டின்னு சொல்லுவாங்களா? ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்க குரு, நான் சிஷ்யன். நீங்க ஒரு தடவை எப்படின்னு சொல்லி பண்ணேன்னா அப்படியே புடிச்சுட்டு பண்ணிடுவேன். உழைக்கிற புள்ள தொழில் கத்துக்கிற முறை. டேய் போடா, மரியாதை தெரியாத பையன். நேத்துக்கு வந்த பையன் எவ்வளவு மரியாதை நடந்துக்கிறான் பாரு. டேய் சொல்லுங்க. பஸ்கிங்கிறது புதிங்கால போடுற அளவுக்கு உட்கார்ந்து எந்திரிக்கணும். சரி அண்ணன் என்ன பாரு, நான் செய்யறேன் அது மாதிரி செய். என்ன பாரு, கால ரெண்டையும் நல்லா விரிச்சு வச்சுக்கிட்டு இப்படி கை ரெண்டையும் மேல தூக்கிற வச்சுக்கிட்டீன்னு உட்கார்ற. ஐயோ அம்மா. யார் இது? இவன் தான் மான்கம்பு கீழே போட்டான். ஆட்டிய பள்ளியை தோக்க வரும் நாயகனே, 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 ஆட்டிய பள்ளியை தோக்க வரும் நாயகனே. குழந்தைகள்லாம் சூப்பரா இருக்கும் போல இருக்குதா? நமக்கு டீச்சர் தானே பிடிச்சி டேஸ்ட்பா. வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம். எத்தனை குழந்தைங்கம்மா படிக்குது? 120 பேருங்க. 120 குழந்தைங்க படிக்குதாமா? லேட் ஆகுதுங்க தங்க, மீட்டிங் போக ரிப்பன் வெட்டி. கத்திரிக்கோள் எல்லாம் பள்ளியா கிடைக்க முடியா? கத்திரிக்கோள் எங்கம்மா? உமா கத்திரிக்கோள் எங்கம்மா? ஜானகி கிட்ட இருக்கு டீச்சர். ஆமா ஜானகி, சார் சீக்கிரம் கொண்டு வாமா. எடுத்துக்கோங்க. வெட்டுங்க வெட்டுங்க. சரிங்க. எப்படி நம்ம கப்பல? சேலம் சரோஜா ரேஞ்சுக்கு சும்மா கும்முன்னு இருக்குதுங்க. யோ பழைய வார்த்தையே சொல்லாதீயா, புதுசா ஏதாவது சொல்லு. குட் மார்னிங் சார். அயல் நாட்டு ஆரணங்கே வணக்கம். என்னங்க பேசி முடிச்சிடலாமுங்களா? என்ன பேசி முடிக்க போற? யார் தெரியுமா? கேப்டனுடைய சம்சாரம். விஷயம் தெரிஞ்சு வேலை எழுதி கொடுத்து போயிட்டான்னா கப்பல் முதக்காது, முழுகிறேன். கப்பல் எப்படி தங்க முதக்குது? நாட்டுல மிதக்கிற விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு, அதையெல்லாம் விட்டு போட்டு கப்பல் எப்படி முதக்குது, கவர்மெண்ட் எப்படி முதக்குதுன்னு கேட்டு. கத்திரிக்கோள் பார்ட்டி பத்தி என்ன நினைக்கிறேன்? ஐயோ தங்க, அது மீனாட்சி சுந்தர் சாஸ்திரியோட பொண்ணு. தெரியும்யா, நான் என்ன இப்ப தள்ளிட்டு வரதுக்காக கேக்குறேன், முறைப்படி தாலி கட்டுறதுக்காக தான் கேக்குறேன். ஒரு கழுத்துக்கு என்னங்க தங்க வயசு? 7. 7 கழுத்துக்கு 7 7 7 40. டேய் நீ எங்க வரேன்னு எனக்கு தெரியுது. ஏன்டா உனக்கு 7 எழுத வயசாச்சு, உனக்கு எது கல்யாணம்னு கேக்குற? இங்க பாரு பூவே, அவளோ பெரிய அழகி, அவங்க அப்பனோ பெரிய அறிவாளி,
நானோ பெரிய மந்திரி, நான் பண்றதோ பெரிய குல்மாலு. இந்த 4 சேர்ந்து வை என்னாக கும்தலை கட்டி கும்பாங்க. நேக்கு இதெல்லாம் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. கம்பு சுத்துறது கஷ்டமா? அது அது கம்பு சுத்தலாங்க, அது ஒன்றும் கஷ்டம் இல்ல, நான் கொடுக்குறேன். அவ்வளவுதான். ஐயோ, சின்ன வயசுல நான் ஸ்கூல்ல எழுதுறச்ச டீச்சர் என் கையை பிடிச்சு சொல்லி கொடுத்தா. வீட்டுல கோலம் போடுறச்ச அம்மா என் கையை பிடிச்சு கத்து கொடுத்தா. அதே மாதிரி தான் நீங்களும். உங்களுக்கு ஒண்ணும் மனசுல விகல்பம் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஹை உராம்பார் ரீலு. அவனுக்கு கிடக்குறாங்க. அது பின்னாடி இருந்து இப்படி கொஞ்சம் திரும்புங்க. ஐயோ அண்ணே, என்னடா ஆம்பளைகளுக்குலாம் கம்பு சுத்த எடிசன் எப்படி சொல்லி தருவாப்ல? ஏண்டா கம்பகத்துக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது? 2 மாசம். 6 மாசம் வரைக்கும் கம்ப கையில் தொடக்கூடாது. கண்டால் பசிக்குதா எடுக்கணும். சொன்னனா இல்லையா? சொன்னனா இல்லையாடா? குனிடா போடா தண்டா. ஐயோ அம்மா, இப்படி தாப்பா ஆம்பளைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பான். ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். ரூல்ஸ் தான். ஆண்மகனே உன்னோட அழகினை பார்த்து மார்பு துணி தொழாட வயசா பத்து கிச்சு மனசா சிக்கி கிச்சு வானம் உந்தன் தலையை கட்டுமே. மத்தார பெண்ணை கண்டு மனசு சுத்துமே. குத்தால அருவியும் நிமிர்ந்து நிக்குமே. உனது ஆண்மையா உயிரை திருகினாய். உதட்டு வெடித்திலே உயிரை பருகினாய். தொட்டதுக்கு இந்த கதியாச்சு. இன்னும் கொஞ்சம் போக சொல்லி வயசோ பத்திக்கிச்சு மனசோ சிக்கிக்கிச்சு. ஆண்மகனே உன்னோட அழகினை பார்த்து மார்பு துணி தள்ளாட வாங்குதம்மா மூச்சு. யக்ஷ கிண்ணர கந்தர்வ சித்த வித்யாதரை சதா ஸ்தூயமானம் மகாத்மானம் வந்தேகம் கணநாயகம்.
உள்ள போனா ஒண்ணும் வில்லங்கமாயிராது. அதெல்லாம் ஒண்ணும் வராது. நான் நல்லா விசேஷத்தை உங்களை கூப்பிட்டு வந்தேன். தலை நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு. காலையில நல்லா அமைக்க மாதிரி இருக்கு. எந்த எல்லாம் நல்லா இருக்குதாயா? நல்லா இருக்கு. நல்லா பாலம்பழம் சிவாஜி கணேஷ் மாதிரியே. அப்புறம் வா போலாம். உட்காருங்க சாமி. முதல்ல நீங்க உட்காருங்க சாமி. நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? டேய், காரியத்துக்கு எடுத்து போட போல இருக்குதா? யதார்த்தமா சொன்னங்க. நீ யதார்த்தமா பேசினாலே நக்கலா பேசுற மாதிரி தான் இருக்குது. மாநாடு டொனேஷன் கேட்க வந்தாளா? கேட்கத்தான் இங்க வந்தோம். ஆனா டொனேஷன் இல்லைங்க, உங்க பொண்ண. தங்கம் தான் மந்திரி சபையில இளைய மந்திரி. அப்படி ஒண்ணு பெருசா வயசாகலிங்க. பிரச்சனை என்னன்னா, இப்போ நீங்க சட்டசபைக்கு போட்டியிட்டு ஜெயிச்சதால எம்எல்ஏ ஆயிருக்கேள், பாராளுமன்றத்துக்கு போட்டியிட்டு ஜெயிச்சிருந்தா எம்பி ஆயிருப்பேள், ஐபிஎஸ் பாஸ் பண்ணிருந்தா போலீஸ் அதிகாரி, ஐஏஎஸ் பாஸ் பண்ணிருந்தா கலெக்டர். ஆனா எவ்வளவுதான் படிச்சாலும் எந்த பதவிக்கு வந்தாலும் நீங்க ஒரு ஐயராக முடியுமோ? என் பாலிசி கொஞ்சம் ஓல்டு தான், பட் கோல்டு. ஆனா நான் கொஞ்சம் போல்டு. சாமி, பாலிசிங்கிறது என்னங்க? பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ரூட். இப்ப நீங்க ஒரே பாலிசியோட 35 வருஷமா மேல் கோர்ட்டுக்கு கீழ் கோர்ட்டுக்கு நடையா நடந்து இந்த சைக்கிளை சுத்தி என்னத்தை சம்பாரிச்சீங்க? ஏதோ இந்த வீடு, அப்புறம் டீ நகர்ல கடை கட்டி வாடகை கொடுக்கறதா வரும்போது கார்ல பசங்க சொன்னாங்க. ஆனா நான் வந்துங்க 4 வருஷமா தான் மந்திரி ஆகிறேன். என்னோட சொத்தோட மதிப்பு ராத்திரி கணக்கு பார்க்கும்போது 69 கோடி. இன்னைக்கு ராத்திரி கணக்கு பார்த்தா தான் மீறி தெரியும். அதனால நீங்க உங்க பாலிசி மாத்திட்டு அப்படியே தட்டை மாத்திட்டீங்கன்னா, அட்டே இவருதான் இப்படி விவரம் எல்லாம் உட்காந்துருக்காருன்னா நீங்களும் அப்படியே நின்றது. அப்படியே அப்படி பொடி நிறைய நடந்து வந்து தட்டை எடுத்துட்டு போங்க. மல்லியா, தட்டை எடுத்து கொடுக்கண்ணே. சாமி, தட்டை வாங்கி. நீங்க ஏண்டி எனக்கு மாமனார் ஆயிட்டீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச பசங்க அமெரிக்காவில் டாக்டர் இருக்காங்க, வந்து காலை பார்க்க சொல்லலாம். கால் நல்லா இருந்துச்சு, டெய்லி நான் ஃபுட்பால் விளையாடலாம். அத்தை வேணா கோல்கீப்பரை போட்டலாம்ங்க. வெளியே நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு மாட்டிருக்கும் பார்த்திருப்பேளே. ஆனா எங்க ஆத்துல நாய்கள் எல்லாம் கிடையாது. ஓய் இருந்தாலும் ஏமாட்டிருக்கு தெரியுமோ? உங்களை மாதிரி கண்ட நாய்கள் எல்லாம் ஆத்துக்குள்ள நுழைஞ்சிடப்படாதுங்கிறதுக்காகத்தான். அடிச்சு பல்லுக்கு பேத்து போடுவேன். என்னடா நினைச்சிருக்க? ஏதோ பொண்ணை பதவனாச்சா போனா போதுன்னு பார்த்தா நாயை பேயன்னு பேசிட்டு இருக்கிறேன். ஏத்தி மிதிச்சுன்னா குடல் கடல வெளியில வந்துடுறேன். ஆளுகளை பாரு. என்னடா பாக்குறேன்? என் கால்களுக்கு பல வருஷமா உணர்ச்சிகள் கிடையாது. இந்த கால்கள் எதற்கும் பயன்படாது நினைச்சுட்டு. ஆனா இன்னைக்கு பயன்பட்டுடும் போல இருக்கே. அடிச்சாலும் வலிக்காது. வெட்டிண்டாலும் வலிக்காது. இந்த கத்தியால நானே என் காலை வெட்டுன்றோம், நீங்களா வெட்டிடே. அதனால தற்காப்புக்காக உங்களை எல்லாம் சுட்டேன்னு சொல்லி சுட்டு போடுவா பாடுவா ராஸ்கல்ஸ். என்னை யாருன்னு நினைச்சுட்டேன்? The great மீனாட்சி சுந்தர சாஸ்திரியார், the lion of the court. கோர்ட்லையும் கேசலையும் மண்ணாதி மண்ண, கோபத்திலையும் கேரக்டர்லையும் வில்லாதி வில்ல. இப்போ அவங்க அப்பா சாஸ்திரி இருக்கானே, அவன் ஓல்டு பழைய பஞ்சாங்க. ஆனா அவன் பொண்ணு இருக்குதே, அது நியூ மாடர்ன் கேளு. இப்போ ஒரு மந்திரி கல்யாணம் பண்ணிட்டு கொடி கட்டின கார்ல போய் பெரிய பெரிய ஆபீஸ்ல கதவு திறந்து விட்டு நகை கடைக்கும் ஜவுளி கடைக்கும் போனா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாப்பல. நீ ஏன் பர்சனலா அவளை பார்த்து பேசினீங்கன்னா சரி பண்ணி போடலாம். ஆனா நீ பேசுறதுல தான் இருக்க, நேக்கா பேசணும். ராமருக்கா ஆஞ்சநேய சீத்தை கிட்ட தூது போன ராமர் என்ன பண்ணாருங்க? என்ன பண்ணாரு? மோதிரத்தை கொடுத்துட்டாருங்க. இந்த அது என்ன காலம், இது என்ன காலம்? நீங்க இந்த செயினை கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா கெத்தா இருக்கும். செயின் அண்ணியா செயினு, நீ மட்டும் அவளை சரி பண்ணு. திருச்சியில பாதி 9 எழுதி வைக்கிறேன். திருச்சி எப்படிங்க தாங்க நீங்க எனக்கு எழுதி வைக்க முடியும்? போன வாரம் வாங்கிட்டேன். ஐயோ,
இத பாரு பூவே, நான் அந்தமானுக்கு போயிட்டு அடுத்த மாசம் திரும்பி வரும்போது ஏர்போர்ட் கவர்மெண்ட் கார் வரக்கூடாது, எங்க மாமனார் கார் தான் வரணும். மாமனாரே வருவாருங்க. நீங்க அவர் மடியில உட்காந்துட்டாங்க, சக்கர வண்டியிலேயே வீட்டுக்கு போலாம். Who is a nice boy, இவன்கிட்ட இல்ல இப்படி பிடுங்கினாத்தான் உண்டு. இவன் என்ன உழைச்சா சம்பாதிச்சா, ஊழல் பண்ணி தான் சம்பாதிச்சா. இவன் இருக்கிற அளவுக்கு அவளை போய் பொண்ணு பாக்குறேன் பாரு. மணி, நான் கொஞ்சம் கலெக்டர் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அப்பா, நான் டான்ஸ் ஸ்கூல் போயிட்டு வரேன். ஆமா, நீங்க யாருக்குமே பயப்பட மாட்டேனா? ஏன் மனுஷனா பிறந்தா யாருக்காச்சும் பயப்படணும்னு சட்டமா என்ன? நான் என் மனசாட்சிக்கு மட்டும்தான் பயப்படுவேன். அம்பேத்கர் நகர் மக்களோட அன்புக்குத்தான் தலை வணங்குவேன். அவங்க வார்த்தைக்குத்தான் கட்டுப்படுவேன். சொல்ல முடியாதுப்பா, கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை பார்த்து பயந்தாலும் பயந்துக்குவேன். எப்பேற்பட்ட தைரியசாலியா இருந்தாலும் பொண்டாட்டி பார்த்து பயந்தான் ஆகணும். கண்ணத்துல கை வச்சிட்டு போதும், எல்லாரும் புறப்படுங்க, மந்திரி பார்க்க போலாம். அப்பா, பொண்ணுக்கு அப்படி போய் ஓரமா அடிச்சு விடுறா. டேய் நிறுத்துடா. அத பாதியில் நிறுத்த முடியாதுங்க, ஃபுல்லா போனதுக்கு அப்புறம் தான் நிக்க. டேய், வீட்டுக்குள்ள வந்து அசிங்கமானது இல்லாம கிண்டல. கிண்டல் இல்லம்மா, எங்களை பார்த்தா தான் உங்களுக்கு கிண்டலா தெரியுது. வருஷா வருஷம் மழையும் வருது, வருஷா வருஷம் புயலும் அடிக்குது, வருஷா வருஷம் குடிசையும் பாதிக்குது, வருஷா வருஷம் ஹெலிகாப்டர் சோத்து போட்டலும் போடுறீங்க, வருஷா வருஷம் மழை தண்ணியில மந்திரிக வேட்டியை மடிச்சு கட்டிட்டு ஜனங்களை பார்த்து துக்கம் விசாரிச்சாருன்னு கொட்டை இடத்துல வருது. இதுக்கு முடிவு சரி. இதையெல்லாம் விசாரிக்க உங்களுக்கு ஏது நேரம்? எந்த பணக்காரன எந்த கோடீஸ்வரனை எங்க பார்க்கலாம், அவங்கிட்ட எப்படி பொட்டு பொட்டியா வாங்கலாம், அதை எங்க கொண்டு போய் வைக்கலாம்னு யோசிக்கிறது தானே உங்க வேலை. நான் தெரியாம தான் கேட்கிறேன், ஒவ்வொரு கட்சிக்கு தலைமை ஆபீஸ் எவ்வளவு பெருசா இருக்கு, எங்களுக்கு என்ன இருக்கு? ஆனா மந்திரிகள் சம்பளத்தை கொஞ்சம் அதிகமா வாங்கி தொலைங்கன்னா கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. இந்த லஞ்சம் வாங்குற மந்திரிகளை பிஞ்சு போற செருப்பால் அடிச்சா கூட தப்பு இல்ல. டேய், மந்திரிங்களே திட்டுறியா? ஐயோ ஐயோ, நீங்க போங்கங்க, தப்பா புரிஞ்சுட்டீங்க. நான் மந்திரிகளை சொல்லலீங்க, லஞ்சம் வாங்குற மந்திரிகளை சொல்றேன். லஞ்சம்ங்கிறது என்னங்க? அதுவும் ஒரு வகையான திருட்டு தானே. ஏங்க, உங்க வீட்டுல ஒருத்தன் பூந்து பாத்திர பண்டங்களை எல்லாம் தூக்கிட்டு ஓடினா நீங்க என்ன பண்ணுவீங்க? பின்னாடியே தோர்த்து போய் சாத்துவீங்கல்ல. அதே மாதிரி தாங்க இதுவும். நீ வன்முறையை தூண்டி விடுற மாதிரி பேசுற.
அப்படியே லஞ்சம் வாங்கினாலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவனும் லஞ்சம் வாங்குறவனாக இருந்தால் ஐயா ஐயா இருந்தால், அப்படி அவனும் லஞ்சம் வாங்குறவனாக இருந்தால் அவனுக்கும் பிஞ்சு போன செருப்படிதான். அதுக்காக சட்டத்தை நீங்களே கையில எடுத்துக்கிட்டா அப்புறம் போலீஸ் எதுக்கே இருக்கு? அது ஸ்டேஷன்ல கற்பழிக்கிறதுக்குங்கண்ணா, பேப்பர்ல போட்டுருந்துச்சுங்கண்ணா, நாங்க எல்லாம் பார்த்தோம்ங்கண்ணா. எடிசன் இனி மரியாதை தேவையில்லை, லுங்கிய தூக்கிக்குமா. அந்த கோடு போட்டு வீடு எடு, பத்த வைய. ஊதுப்பா மூஞ்சில. எனக்கு வாய் வலிக்குது, ஒரு 2 வார்த்தை பேசணும்னா இப்ப பேசு. சர்தான் போட்டி. புறப்படு தமிழா புறப்படு, இந்த பூமியை கொஞ்சம் திருப்பிடு. கடவுள் அரசு இரண்டும் வராது, கைகளை நம்பி உழைத்திடு. மன்னர் மாறிய ஒழிந்தது நம்பி மந்திரி மாமூல் ஒழிவதற்கோ, வெளியூர் திருடனை விரட்டி அடித்தோம் உள்ளூர் திருடன் ஒழிவதற்கோ. புறப்படு தமிழா புறப்படு, இந்த பூமியை கொஞ்சம் திருப்பிடு. புறப்படு தமிழா புறப்படு, இந்த பூமியை கொஞ்சம் திருப்பிடு. வந்தது எல்லாம் விதிப்படி என்றால் வாழ்வது எல்லாம் நீர்தானே. விதியை உழைப்பால் வெல்வோம் என்று வித்தகன் வள்ளுவர் சொன்னானே. அறிவும் உழைப்பும் அன்பும் இருந்தால் அத்தனை மண்ணும் பொந்தானே. மூட நம்பிக்கை இருக்கும் வரைக்கும் கொத்த வாழ்க்கையும் மண்டானே. இதை சொல்லித் தருவோம் தந்தை பெரியார் போல், இனி அள்ளித் தருவோம் வள்ளல் எம்ஜிஆர் போல். புறப்படு தமிழா புறப்படு, இந்த பூமியை கொஞ்சம் திருப்பிடு. புறப்படு தமிழா புறப்படு, இந்த பூமியை கொஞ்சம் திருப்பிடு. இந்திய நாட்டின் 3 பக்கமும் கடல்தான் இருக்குதப்பா. இந்திய நாட்டின் 4 பக்கமும் கடல்தான் இருக்குதப்பா. இந்திய நாட்டின் தேசிய கொடியோ மந்திரி காரில் பறக்குதம்மா. இந்திய நாட்டை விற்ற பணம் தான் மந்திரி வீட்டை நிறைக்குதம்மா. இதை சொல்லித் தருவோம் தந்தை பெரியார் போல், இனி அள்ளித் தருவோம் வள்ளல் எம்ஜிஆர் போல். தமிழா புறப்படு, இந்த பூமியை கொஞ்சம் திருப்பிடு. கடவுள் அரசு இரண்டும் வராது, கைகளை நம்பி உழைத்திடு. மன்னர் காரியம் ஒழிந்தது நம்பி
மந்திரி மாமுன் ஒழிவதற்கோ வெளியூர் திருடனை விரட்டி அடித்தோம் உள்ளூர் திருடன் ஒழிவதற்கோ புறப்படு தமிழா இந்த பூமியை கொஞ்சம் புறப்படு தமிழா இந்த பூமியை கொஞ்சம் ஏய் மந்திரி அம்சவலி எழுத்து தமிழ்நாட்டுல ஒருத்தன் வாழ்ந்தா சரித்திரமே கிடையாதுடா. மந்திரியாவது முந்திரியாவது எங்க போற? சண்டை போடவா? ஓ அமைப்புக்கு இதெல்லாம் தேவையா? கம்முன்னு நில்லு. எடிசன் கம்போட களத்துல குதிச்சிருக்கான், அடிச்சு நொறுக்க போறான். நம்ம எல்லாம் வேடிக்கை பார்த்தா போதும். அவங்களும் வீடு கட்டி தர மாட்டேன்றாங்க. நம்மளே கஷ்டப்பட்டு குடிசை கட்டணும், அதுவும் எடிச்சிட்டாங்கன்னா நீ இவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போ. நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்.
பதிலுக்கு உன் வீட்டை இடிச்சு தரமட்டமாக்க போறேன். உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க. You are under arrest. நான் எதிர்பார்த்துதான் சார். மந்திரியோட வீட்டு இடிச்சதுக்காக என்ன கைது பண்ண வந்திருக்கீங்க. நியாயமான விஷயம் தான். ஆனா எங்க குடிசைகளை இடிச்சதுக்காக முதல்ல மந்திரியை கைது பண்ணுங்க சார். அவங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன் சார் பயமா? உயிரோட இருக்கவங்களை அரெஸ்ட் பண்ணலாம், செத்து போனவங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது. அவங்க மேல ரோடு ரோலரை ஏத்தி கொலை பண்ண குற்றத்துக்காக நாங்க உன்னை கைது பண்றோம். என்ன நல்ல ஷாட். இது சிம்பிளி வண்டர்ஃபுல். ஏனா நன்னா இருக்கு பார்வதி. சரி வேண்டாம், நன்னா இருக்கு பம்பாய்னு ஒரு வார்த்தை சொன்னா குறைஞ்சா விடுவேன். அப்பப்பா முது அரைக்கிறதே. வர வர நாடு ரொம்ப காமெடியா போயிட்டு இருக்குடி பம்பாய். எதுக்கோ கண்டுபிடிச்ச விஷயங்களை எதுக்கோ யூஸ் பண்ணிட்டு இருக்கா. ஏனா கால் ஸ்டிக்கால முது சொரிய விடாதா? நான் அத சொல்லலடி பம்பாய். ரோடு போடுறதுக்காக ரோட் ரோலர்னு ஒரு சாதனத்தை கண்டுபிடிச்சிருக்கா. அத ஓட்டிட்டு போய் ஒரு பொம்பளை மந்திரி மேல ஏத்தி சட்னி ஆக்கிட்டான்னு ஒரு அபிஷ்டு. இத பாரு. பெண் மந்திரி அம்சவள்ளி கொலை. ரோட் ரோலர் டிரைவரும் அம்பேத்கர் மன்ற தலைவருமான எடிசன் கைது. எடிசன் சாமி, எடிசன் கலங்க சாமி. அவன் ரொம்ப நேர்மையானவன் சாமி. அவன் ரோட் ரோலரை எடுத்துட்டு போனது வாஸ்தவம் தானங்க சாமி. ஆனா அவன் நிச்சயமா கொலை பண்ணிருக்க மாட்டானுங்க சாமி. அவனை எப்படியாவது நீங்க தான் சாமி காப்பாத்தணும். அவன் ரொம்ப நல்லவன் சாமி. எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவன் தான் சாமி வந்து முன்னாடி நிப்பான். இதத்தானே சொல்ல வந்தேள். அவன் இப்படிதான் சொல்வானே எப்படி நான் கரெக்டா சொல்றேன்? ஆனா அவன் சொல்றது ரொம்ப வாஸ்தவம்னா. அன்னைக்கு ஜானிக்கும் என்னையும் டிரைவர்ல காப்பாத்தலான்னு சொன்னேனே, அது இந்த புள்ளையாண்டதான். ரொம்ப நல்லவண்ணா. டேய் மதி, இவ கிட்ட ஃபீஸ் என்னன்னு பேசி ஃபிக்ஸ் பண்ணிட்டோ அவனை ஜாமீன்ல எடுத்துட்டு வந்துரு. அப்ப நாங்கெல்லாம் போயிட்டு வரோம்னு சொல்ல வந்தையா? போயிட்டு வாங்க. மந்திரிய கொலை பண்ணிட்டியா? கொலை செஞ்சதா குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. வக்கீல், சாதாரண வக்கீல் இல்ல, மீனாட்சி சுந்தர சாஸ்திரியாரோட ஜூனியர். எடிசன்றது யார்? ஓய்,
நான் தான் சார். சாஸ்திரியர் அவரோட சொந்த ஜாமீன்ல பெயில் எடுக்க என்னை அனுப்பியிருக்காரு. எப்படி அவரது போலீஸ் ஸ்டேஷனே அடிச்சு நொறுக்கி இருக்கான், அவன் எப்படி வருது? விடாதே, அனுப்பாதே, நன்னா பூட்டி வச்சுக்கோ. கோர்ட்ல சாஸ்திரியோட போது நீ தயாரா? என்னது நீ என்ன அழியாது? வந்ததுதான் வந்த ஒரு முன்னாடி வந்துருக்கூடாதியா? நாங்களாவது மூசி சார்ந்துப்போமே. சரி சரி, பாட்டுல கைத்து போட்டுட்டும் போ. கோபக்காரனும் அப்படி இல்ல சார். பம்பு சண்டைக்கு போக மாட்டேன், வந்த சண்டை விட மாட்டேன். நானும் அதே மாதிரி தான்டா. பம்பு சண்டைக்கு போக மாட்டேன், வந்த சண்டையை விட மாட்டேன். கமிங் டு தி பாயிண்ட். ஜாமீன் நோக்கு என்னன்னு தெரியுமோ? இப்ப நான் உன்ன சொந்த ஜாமீன்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ போலீஸ்ல இருந்து தப்பிச்சு போயிட்டேன்னு வச்சுக்கோ, போலீஸ் உனக்கு பதிலா என்ன புடிச்சுட்டு போயிடுவா. பேசாம என் ஆத்துலயே அவுட் ஹவுஸ்ல தங்கிட்டேன்னு வச்சுக்கோ, நீயும் சேஃப், நானும் சேஃப். அன்னைக்கு என்னையும் என் பொண்ணையும் ரவுடிங்க கிட்ட காப்பாத்தினியோ இல்லையோ, அதனாலதான் என் ஆத்துக்கார கிட்ட உன்னை ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். அப்போ ஜானகி சாஸ்திரியாரோட பொண்ணா? அவனை குடுறே. அவனுக்கு தான் இப்ப பகவானோட சப்போர்ட் ரொம்ப தேவைப்படுறது. நீ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டே, எடுத்துக்கோப்பா. வேண்டாங்க, எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. நாஸ்திகனா? கடவுள் நம்பிக்கை இல்லையா? ஆமா சார், கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு உங்க மாதிரி ஆட்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேளே, திடீர்னு கடவுள் உங்க முன்னாடி தோன்றுனா என்ன பண்ணுவேள்? கடவுள் இருக்காருன்னு சொல்லுங்க சார். ஓகே, அது உன் சொந்த விஷயம். ஆனால் நான் ஒரு பயங்கரமான ஆஸ்திகன். எனக்கு பிடிக்காததெல்லாம் என்ன தெரியுமோ? பகவானை நிந்திக்கிறது, படிக்கிற வயசுல காலேஜ கட்டடிச்சுண்டு ஊர் சுத்துறது, லைஃப்ல தோத்து போறது, காதலிச்சு கலப்பு திருமணம் பண்ணிக்கிறது, உண்ட வெட்டுக்கு ரெண்டகம் பண்றது. இதெல்லாம் உன்னண்ட நான் ஏன் சொல்றேன் தெரியுமோ? நீ என்னண்ட கேஸுக்கு வந்தது மட்டும் இல்லாம என் ஆத்துல வேற தங்க போறியோ இல்லையோ, அதனால என் கேரக்டரை நீ நன்னா புரிஞ்சு நடந்துக்கணுங்கிறதுக்காகத்தான். வேற வக்கீல் வச்சுக்கலாம். இந்தியாவிலேயே இந்த ஆள்கிட்ட பெரிய வக்கீல் டெல்லி பாம்பே இருந்து கோடீஸ்வரர்கள் வந்து கேஸ் விஷயமா இந்த ஆள் காலில் விடுறானுங்க. இந்த ஆளை விட்டுட்டு வெளியில போய் ஒன்றரை எனக்கு வாய்தா வக்கீல் வைக்கிறாங்கயா? சரி, நானே வாதாடிக்கிறேன். அடு வாதாடுப்பா. ஏய், நீ என்னப்பா பேசுற? ஒரு தியேட்டருக்கு முன்னால பிளாக்ல டிக்கெட் வித்து மாட்டிருந்தாலோ இல்ல பஸ்ல பிட் பாக்கெட் அடிச்சு மாட்டிருந்தாலோ நீ வாதாடலாம், ஆடலாம். ஒரு ட்ரெயிலர் விட்டு பார்க்கலாம். மிஸ் ஆச்சுன்னு வையே, ஒரு 3 மாசமா 6 மாசமா உள்ள முடிச்சு போடுவாங்க, இல்ல 1000 500 அபராதம் போடுவாங்க, கட்டிட்டு வெளியே வந்துடலாம். நீ மாட்டிருக்கிறது கொலை கேஸ்மா, அதுவும் சாதாரணமா மாட்டல, தெள்ள தெளிவா திட்டவட்டமா மாட்டிருக்க. சரி உடுப்பா, கேஸ் வேண்டாம், நான் தூக்கிலே தொங்கிடுறேன். யாராவது போய் 10 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு வாங்கயா, எல்லாரும் ஊத்திட்டு கொளுத்திட்டு செத்து போயிருவோம். என்னையா பின்ன எல்லாரும் ஒண்ணா வாழ்ந்தோம், ஒரு சந்தோஷமா எல்லாரும் ஒண்ணா கொண்டாடணும், ஒரு கஷ்ட நஷ்டமா எல்லாரும் ஒண்ணா பகிர்ந்துட்டோம். எங்களுக்காக கஷ்டப்பட்ட நீ சாகும் போது நாங்க மட்டும் உயிரோட இருந்து கிழிக்க போறோமா? அன்னைக்கு என் குழந்தை அடிபட்டு ஆஸ்பத்திரியில கிடக்கிறப்ப ரத்தம் கொடுத்த நீ, இப்ப என் குழந்தை உடம்புல ஓடுறது உன்னோட ரத்தம். இப்ப நீ சாகரேன்னு சொன்னா நாங்க சும்மா இருக்க முடியுமா? என்னைய வள வளன்னு பேசிக்கிட்டு நீ செத்தா நாங்களும் சாவோம். என்ன சொல்ல சரி 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 சரி, விடுங்க விடுங்க விடுங்க. உங்களுக்கு என்ன சந்தோஷமா அது மாதிரி நான் நடத்துக்கிறேன். போருமா? பேப்பர்ல பார்த்தேன். என்னாச்சு? எப்படி இதெல்லாம்? அஸ்திவாரமே சரியில்லைங்க போது மேற்கொண்டு கட்டடத்தை கட்டினாது எல்லாருக்குமே ஆபத்து. அதை விட அஸ்திவாரத்தை இடிச்சிருந்தா எல்லாருக்குமே நல்லது. தயவு செஞ்சு என்ன மறந்துரு. மனசுல ஒருத்தரை நினைச்சுட்டு மணவரையில இன்னொருத்தரோட மாலை மாத்தின்டா. அதுக்கு பேரு கல்யாணம் இல்லைங்க, விபச்சாரம். ஏன்னா நேத்து நைட்டும் சாப்பிடல, காலையிலயும் சாப்பிடல, மதியானமும் சாப்பிடல, இப்போ எதுவும் வேண்டாங்கிற மயக்கம் வந்துரும்னா? சாப்பிடலன்னா மயக்கம் தாண்டி வரும்.
கேஸ்ல தோத்துட்டேன்னா செத்தே போயிடுவேன். தோல்விதான், காதல தோல்விதான். வேற என்ன செய்ய சொல்றேன்? வேற வைக்கல வச்சு வாதாடலாம்னா அதே நீ கேட்க மாட்டேங்கிற. நானா வாதாடிக்கிறேன்னு சொன்னா அதே நீ கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி ஒரு அளவு வேண்டாம், தூக்கல தூக்கி செத்தாவ தொலைறான்னு சொன்னா அதையும் கேட்க மாட்டேன்னு சொல்றீங்க. இவங்க அப்பா ஓட்ட கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு அவர்கிட்ட போய் பல்லளிச்சு கையை கட்டி நின்று காரியத்தை சாதிச்சுக்கிட்டு காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் எடுத்துட்டு போய் தாலியை கிட்டேன்னு வச்சுக்கா. இவங்க அப்பா சொன்னாரு பாரு, உண்ட வீட்டுக்கு ரண்டகம்னு. அதுக்கு உண்மையான உதாரணம் நான் தான். உண்ட வீட்டுக்கு ரண்டகம்னா என்ன? உதவி செஞ்சவங்களுக்கே கெடுதல் பண்றது. அதுக்கு கரெக்டான உதாரணம் என்ன? அன்னைக்கு ஹோட்டல்ல ரவுடிங்க கிட்ட இருந்து எங்க அம்மாவையும் என்னையும் காப்பாத்தி உதவி செஞ்சார் இல்லையா, அது எல்லாம் நாங்க மறந்துட்டு இவரையும் நான் மறந்துட்டு கல்யாணம் பண்ணிக்காம ஏமாத்தினா அதுக்கு பேருதான் உண்ட வீட்டுக்கு ரண்டகம்ங்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால் துரோகம். ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு கப்புன்னு கழட்டி விட்ட மாதிரி. சூப்பர். அட பாவி, மல்லிகை பூ மாதிரி இருக்குடா கை. இத போய் கழட்டி விடுறேன்னு சொல்றியே, இன்டர்நேஷனல் லெவல்ல நீ ஒரு இடிச்சு வாயண்டா. யோ, அவதான் அர்த்தமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானா? நீ கூட சேர்ந்து லவ் சொல்றியா? மனுஷனை லவ் பண்ணலாம், பணத்தை லவ் பண்ண முடியாது. நான் பணமா இல்ல மனுஷனாங்கிறது என்ன முடிவாகல. எங்க அப்பா கிட்ட பணம் வந்தாலும் ஏண்டி பம்பாய், போங்கண்ணா. உன்னை விட்டு எங்க போறது? அணைச்சிக்கிறேன்டி. சத்த சும்மா இருக்கேலா? சும்மா இருந்துட்டு அதுக்கு பேர் சாந்தி முகூர்த்தம் இல்ல. மடிசாறு கட்டிண்டு வந்தாளே மகராணி, அழகான கன்னத்தில் அப்பிண்டா மருதாணி. மடிசாறு கட்டிண்டு வந்தாளே மகராணி, அழகான கன்னத்தில் அப்பிண்டா மருதாணி. சுதி ஏறி போச்சு நேக்கு, கொஞ்சம் பேர்த்து போச்சு மூக்கு. அம்மா பஞ்சகச்சம் பார்த்து பயமாகி போச்சு நேக்கு. பம்பாய் மாமி, பம்பாய் மாமி, பம்பாய் மாமி, பம்பாய் மாமி. மடிசாறு கட்டிண்டு வந்தாளே மகராணி, கண்ணாலே பார்த்தேனே கன்னத்தில் மருதாணி. அபிஷ்டு அபிஷ்டு 5 பவுன் குறையிறது. அவ்வளவு தொடாதடா. சொல்லுங்கண்ணா, இங்க கழுத்து நிறைய போட்டுட்டு வந்தாலும் எல்லாத்தையும் கழட்டி தான் வைக்கணும்னு சொல்லுங்க. இப்ப ஏன் சண்டை போடுறேன்? காத்தால பேசிக்கலாமே. மண்டு மண்டு அவன் வயித்துல புடிச்சுட்டா அப்புறம் வாங்க முடியாதுடா. உங்களுக்கு அம்மா வேணுமா? உங்க அவசரத்துக்கு நான் வேணுமா? நீதான். பாத்துனா கட்டில் உடைஞ்சிட்டு போனேன். பம்பாய் மாமி சொல்றேளே பார்வதின்னு சொல்லுங்க. பார்வதி நான் வெக்ஸாச்சு, பம்பாய் மாமி செக்ஸாச்சு. பிஎல் படிச்சுண்டே காமசூத்திரம் படிச்சேடா. காமசூத்திரம் படிச்சுண்டே பிஏபிஎல் படிச்சேண்டி. முத்தம் போடும் முன்னாலே மூக்கை கழிக்க பாப்பேனா. போயும் போயும் இந்நேரம் புடவை கிண்ண காப்பாளா. மாமி என் மாமி உத்தரவு தருவாளா. பம்பாய் மாமி, பம்பாய் மாமி, பம்பாய் மாமி, பம்பாய் மாமி. மடிசாறு கட்டிண்டு வந்தேனே மகராணி, அழகான கன்னத்தில் அப்பிண்டா மருதாணி. Bum 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 be, mommy. Bum 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 be, mommy. Bum 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 be, bum 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 be.
சரி ஜோடி நீ தாண்டி சட்டப்படி சொன்னாலே அப்பீலுக்கு போகாது தப்பாதடி என் ரூட்டு ஒத்த குழம்பு நீ தாண்டி சுட்ட அப்புறம் நான் தாண்டி 5 சவரன் குறைஞ்சாலும் ஆத்துக்காரி ஓஞ்சோடி நீரா நீரா நில நீர் காய்ச்ச கொடி பம்பாய் மாமி பம்பாய் மாமி பம்பாய் மாமி பம்பாய் மாமி மடிசாறு கட்டிண்டு வந்தானே மகராணி அழகான கன்னத்தில் அப்பிண்டா மருதாணி சுத்தி ஏறி போச்சு நேக்கு கொஞ்சம் வேர்த்து போச்சு மூக்கு பஞ்சகச்சம் பார்த்து பயமாகி போச்சு நேக்கு பம்பாய் மாமி 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 என்ன எடுத்த கால மரத்து போட மாதிரி இருக்கு. கால மரத்து என்ன விளையாடுறா மீனோ இல்ல கால் வர மாட்டேங்குது. என்ன அடிச்சனா ரொம்ப நடிக்கிறேன். இல்ல இல்ல பாபாய் என்ன கால் வர மாட்டேங்குது. கால கேட்டா கால சொல்லுங்க சார். மந்திரி அம்சவல்லியோட ஃபுல் டீடைல்ஸ் வேணும். அவ எங்க பிறந்தா, எப்படி வளர்ந்தா, அவளுக்கு வேண்டப்பட்டவா யாரு, விரோதிகள் யாரு, பயோடேட்டா ஒரு ஃபைல் ப்ரிப்பேர் பண்ணிட வித் போட்டோஸ் ஒரு ஆல்பம் ரெடி பண்ணிட்டேனா கேஸுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். ஓகே சார். அட பாத்தோட்டப்பா. ஓ இறங்கிட்டியோ? ஹைலைட் புதுசு. அந்தமானில் வெற்றி கொடி நாட்டிய வீரனே, அந்தமானில் வெற்றி கொடி நாட்டிய வீரனே, அந்தமானில் வெற்றி கொடி நாட்டிய வீரனே, அந்தமானில் வெற்றி. என்ன ஜெயஜெய போடுறானுங்க. இன்னும் ஆட்சி கவில்ல அப்படியே மெயின்டைன் ஆகுது. டார்லிங் ப்ளீஸ் ஈவினிங் மீட் மீ. அப்புறம் அங்க பூவுன்னு ஒருத்தன் அவங்க கண்ணில் பட்டுறாதீங்க. ஏன் தலைவா? அந்தமான்ல நாம ஜாலியா இருந்ததுக்கு அவன் ஒரு விலை வச்சு 10,000 அமைக்கிடுவான். அப்புறம் கட்சிக்காரங்கள போனதுக்கு அப்புறம் இறங்குவாங்க. ஏன்னா அரசியல்ல இமேஜ் அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ஏன் தலைவா இந்த கும்பலுக்கு எல்லாம் அறிவே வராதா? அவனுக்கு அறிவு வந்துருச்சுன்னா நாம எங்க விமானத்துல போறது, சைக்கிள் டபுள் ஷூட போக முடியாது. அவனுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகணும், நாம இப்படியே மெயின்டைன் ஆகணும். தட் இஸ் பாலிடிக்ஸ். தனிப்பெரும் தலைவரே, சாத்திட்டு உள்ளே இருங்க, சண்டை பிடிச்சிக்காதீங்க. நான் ஜாலராக்கள் அனுப்பிச்சு வந்துடுறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். தாய் குலத்தின் தனிப்பெரும் தலைவரே, இந்த வேலை தானே வேண்டாங்க. வரவேற்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. யார் யாரு எந்தெந்த லாரியில வந்தீங்களோ அதே லாரியில போய் இறக்கிங்க. போங்க போங்க. இந்த கட்சிக்காரங்களுடைய காரு, கவர்மெண்ட் காரு எல்லாத்தையும் அனுப்பிச்சிருங்க. மாமனார் வீட்டுல இருந்து வண்டி வந்திருக்கோம், நானும் இப்போ அதுல வந்துடுறோம். நீ ஏதாவது ஒரு லாரியில முன்னாடி இருக்கியா? போயா. சரி சார். புறப்பட மாமனார் வீட்டுக்கு போலாம். ஏரோப்ளேன்ல வீடு வரைக்கும் போறது பத்தி இல்லைங்க தங்க, ரெக்க சைடுல இடிக்கும். இந்த கோயம்புத்தூர் குசும்பு தானே வேணாங்கிறது. என் கல்யாண பிரச்சனை எந்த லெவல் இருக்கு? எனக்கு தங்க நீங்க அந்தமான்ல பேப்பரே படிக்கிறது இல்லீங்களா? பாய். ஐயோ அந்தமான்ல உங்களுக்கு பேப்பர் படிக்கிறதுக்கு நேரம் இருந்திருக்காதுங்க தங்க, நேரம் இருந்திருக்காதுங்க. எப்படியா இருக்கு? 3 பேர் இல்ல, இதுகளோட பாலிடிக்ஸ் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. எப்படி பிகிரு? ஒரு சின்ன சமாச்சாரம் ஆயி போச்சுங்க தங்க, சமாச்சாரம் ஆயி போச்சுங்க. அதே சின்ன சமாச்சாரம். கொலை நடந்து போச்சுங்க தங்கம், ஒரு கொலை நடந்து போச்சுங்க. நீங்க அந்தமானுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் ராத்திரிங்க. என்னடா வேணும்? ₹1,00,000 அவசரமா வேணும். அம்சாக்கு என்ன ₹1,00,000 அவசரமா வேணும். ராப்பிச்சக்கார மாதிரி உள்ள வந்துட்டு அவன மாதிரி ஒரு பாட்டு பாடுறியா? இந்த வாட்ச்மேன் எங்க போனானோ தெரியலையே. ராப்பிச்சி எடுக்க போயிட்டாண்டி. அந்த காலத்து ராப்பிச்சுக்காரியே இப்ப ஒருத்தருமே கிடையாது. அதனால தண்ணி வந்து ரகல பண்றியா? இந்தா இத பொறுக்கிட்டு போடா. ஏண்டி பொறுக்கிட்டு இருந்தோ பொசிஷனுக்கு வந்தோடனே என்னை வாடா போடாங்கறியா?
பணம் மட்டும் நீ எனக்கு தரலன்னு வச்சுக்க, குப்சாமி எனக்கு கோல் மூட்டி விட்டுருவேன். யார்கிட்ட? அந்த முண்டக்கணக்கிட்டியா? குப்பை. அவன பெரிய பிஸ்தாவா? என்னடி அவனையே நீ அவன் வாங்குற? தில்ல இருந்தா குப்சாமி அண்ணன் வந்து நேரா சொல்றீ. வாடிங்க. சட்டசபையில தாண்டா நான் மந்திரி. சண்டைன்னு வந்ததுன்னு வச்சுக்கோ, சொருகிடுவேன். அம்சாக்கா, 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 தெய்வமே, தெய்வமே. தென்னை மரத்துல தேல் கொட்டுச்சுன்னா பனை மரத்துல நெறி கட்டும்பாங்க. நீ பண்ண கொலையில எங்கலையான எரி போச்சு பாத்தியா? அதுலதான் அந்த ரோடு எக்குத்தப்ப மாட்டிட்டு முடிச்சிருக்கான்ல. அப்புறம் ஏன்டா நீ வாடி போன பூ மாதிரி மூஞ்சி வச்சுட்டுக்க? ஏய் ஏய், கொலை பண்ணி போட்டு சைட் அடிச்சிருக்கான் பாரு. கேக்குறதுக்கு பதில் சொல்றா. அவனுக்கா கேஸ் நடத்த போறது உங்க வருங்கால மாமனாருங்க தங்க சாஸ்திரியாரு. ஐயர் நம்மளை சும்மா விட்டுருவானுங்களா? தூக்குல தொங்க விட்டுருவானுங்க. அப்போ கொண்டு போடு தங்க. ஆட ஐயரை கொண்டு போடு. இப்ப ஐயர் உயிரோட தான் வையே, உனக்கு தொந்தரவு எனக்கு தொந்தரவு. அது இருக்கட்டேன். இப்ப ஐயர் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணி சம்மதிச்சிட்டாலா இல்லையா? எந்த பொண்ணு? கிழிஞ்சது போ. 5 பவுன் நகை வாங்கிட்டு போய் எவ்வளவுடா கொடுத்த? அதாங்க தங்க, அது அவங்கிட்ட தானே கொடுத்தேன். அதை வாங்கி அவங்க பிரியமா போட்டுக்கிட்டாங்க. போட்டுக்கும் போது ஒரே வெக்கம்ங்க. அவங்களுக்கு உங்க மேல செம லவ். தெரியும்டா, எனக்கு தெரியும். இப்போ எங்க காதல் இவ்வளவு தூரம் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா சக்கர நகல் உட்காந்து என்ன கிளிக்க போறேன்? ஒன்னும் கிளிக்க மாட்டானுங்க. இப்படி போவானுங்க, அப்படி வருவாரு. அப்போ ஒரே அடி அனுப்பிச்சிட வேண்டியதுதான். நீ ஏன் அவனை போட்டு தள்ளிடு. அட தைரியமா போட்டு நான் இருக்கேன்ல. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ உங்காலே விழுந்துட்டு அப்படியே இறங்கி ஓடிடு. சரிங்க. ஏய், அங்க போய் மூக்கு உறிஞ்சிட்டு இருக்காது. ஐயர் முழிச்சுக்கு போறேன். நமக்கு அது பழக்கமாயி போச்சுங்க தங்க. அட மூக்குல 2 பஞ்சு வச்சுக்கப்பா. ஐயா பாக்குறதுக்கு போன மாதிரியே இருக்குங்க. இப்ப மட்டும் எப்படி இருக்க? ஐயரை இவன் கொலை பண்ண உடனே இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு அப்பஞ்சித்ததுக்காக அழுதுட்டு இருக்கிற ஐயர் பொண்ணுகிட்ட போய் நாம ஆறுதல் சொன்னோம்னு வைய, நம்மளை பார்த்தா அவளுக்கு ஒரு ஹீரோ மாதிரி தெரியும். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலீங்கன்ட்டு நம்ம மாறல சாய்வா. அப்புறம் என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டே. எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டே. எல்லாரும் திப்பு பின்னாலேயே ஓடி வராதிங்க. நான் மட்டும் முதல்ல உள்ள போறேன். ஏதாச்சும் பிரச்சனைனா சவுண்ட் விடுற, அப்ப மட்டும் வந்தா போது.
நாக்கு கால் நொண்டி, நோக்கு கை நொண்டி. நம்மள கைய பார்த்து சுட்டு போட்டான்டா. நான் போய் ஒரு நல்ல பொம்பளை டாக்டரை பார்த்து என் கையை காட்டுறேன். இங்க பாருங்க அத்தா, உள்ள இன்னொரு தீவட்டி தள்ளி நிக்கிறா. எல்லாரும் போய் 2 பேச்சு உண்டு இல்லன்னு ஆக்கிருங்க. போங்கடா. மறுபடியும் நாங்க உண்ட வீடாயிட்டோம். அங்க என்னடி வளவளன்னு பேசிட்டு வந்து கதவை திறந்து விடுறே. ராத்திரி 12 மணிக்கு தூங்காம என்னடி பண்ணிட்டு இருந்த? நன்னா தூங்கிட்டு இருந்தேன்ப்பா. திடும்னு ஒரு தடியா கதவு உடைச்சுட்டு உள்ள வந்தான். அப்புறம் பார்த்தா பெரிய ஃபைட் நடந்துட்டு இருக்கு. நோக்குன்னு அடிபடலையே? எடிசன் வந்து காப்பாத்திட்டாருப்பா. நோக்குன்னு அடிக்கடி பட்டுடலையே. ஜானு, உன் மேல எடிசன் கையொன்னு பட்டுடலையே? ஏன்னா நம்ம எல்லாரையும் காப்பாத்திருக்கான். இந்த பையனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லாமோ இல்லையோ, அது விட்டுட்டு கை பட்டுடுதா கால் பட்டுடுதாட. சுத்த கர்நாடகம். ரொம்ப தேங்க்ஸ். எதுக்குடி தேங்க்ஸ்? அவன் நம்ம உயிரை காப்பாத்தல, அவன் உயிரை காப்பாத்திட்டு இருக்கான். நான் உயிரோடு இருந்தா தான் அவன் உயிரோடு இருக்க முடியும். ஐயோ, that is my husband. திருந்தாத ஜென்மம். நான் மட்டுமா திருந்த மாட்டேங்கிறேன்? நம்ம ஊர் அரசியல்வாதிங்க கூட தான் திருந்த மாட்டேங்கிறா. எப்படி அரசியல்வாதிங்க புத்தி பொண்ணு தரலங்கிறதுக்காக கொலை பண்ற அளவுக்கு வந்துட்டா. இதுக்கெல்லாம் ஒரே சால்வேஷன் என்ன தெரியுமோ? கூடிய சீக்கிரம் இவளுக்கு ஒரு நல்ல வரலா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு விடுறதா. then only all problem will be solved. கரெக்ட் சார். எல்லா பிரச்சனையுமே அப்பதான் சார் தீரும். அதான் சார் எல்லாருக்குமே நல்லது. எல்லாருக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்றேனே. எல்லாருக்கும் நல்லதுன்னு எல்லாரும் சொல்லணுங்க. நீங்களும் எங்க அப்பாவும் மட்டும் சொல்லிட்டு இருந்தா போறாது. எல்லாருக்கும் நல்லதுங்கிறத எல்லாரும் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. விஷயம் நல்லதா இருக்கிற பட்சத்துல யாராச்சும் ஒருத்தர் சொன்னா கூட போதும். சொல்ற விஷயம் நல்லதா இல்லையான்னு முடிவெடுக்கிறதுக்கு ஏதாவது நியாயமான காரணம் இருக்கணும். காரணம் நியாயமா இல்லையாங்கிறது முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நடக்க போற காரியத்தை வச்சுதான். முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நடக்க போற காரியம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். தெரிஞ்சதுனால தான் சொல்றேன். உலகத்தில் யாருமே காதலிக்கிறது இல்லையா? சூழ்நிலையின் காரணமா அந்த காதல் தோல்வி அடைகிறது இல்லையா? அதுக்கப்புறம் பெத்தவங்க சந்தோஷத்துக்காக வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு தொடர்ந்து வாழ்க்கையை நடத்துறது இல்லையா? ஏன் லோகத்துல யாருமே காதலிக்கிறது இல்லையா? காதல எதுக்குற பெத்தவா மனசை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது இல்லையா? நீ மாற மாட்ட, நானும் மாற மாட்டேன்.
மாற மாட்டேன். ஆனா நீங்க மாறிதான் ஆகணும். அது மட்டும் நிச்சயமா நடக்காது. எது நடக்கிறதோ இல்லையோ அது மட்டும் நிச்சயமா நடக்கும். நீங்க ஆசைப்பட்டாலும், எங்க அப்பா ஆசைப்பட்டாலும், ஏன் நானே ஆசைப்பட்டாலும் கூட மான ரோஷம் உள்ள வேற ஒருத்தர் இனிமே என் கூட வாழ முடியாதுங்க. பருவம் வந்தது யாராலே, வந்தது தன்னாலே, காதல் வந்தது எல்லாம் வந்தாலே, தீந்தல கிடத்தில்லாலே, பூ வெடிப்பது யாராலே. பள்ளியற போனாக்கா பிள்ளையோட பருவம் பொன்னம்மா பொன்னம்மா குட்டிய முத்தம்மா பாக்கு வெத்தல மாத்தம்மா பாக்கு வெத்தல பச்சாக்கா பாக்கி விஷயம் என்னம்மா.
இந்த அபிஷ்ட மந்திரி குப்புச்சாமியோட ஜால்ராவாச்சே, இவன் எப்படி மந்திரி அம்சவல்லியோட? இவன் பேர் கண்ணன். இவனை பூவும் தான் எல்லாம் கூப்பிடுவாங்க. அம்சவல்லி மந்திரி ஆகிறதுக்கு முன்னால இவனுடைய கஸ்டடியில் தான் இருந்திருக்கா. அந்த அம்மா மந்திரி ஆகிறதுக்கு முக்கிய காரணமே இவன் தான். மந்திரி ஆனது அந்த அம்மா இவனை கண்டுக்கவே இல்லை. பல தடவை பணம் கேட்டு அவங்கள தொந்தரவு பண்ணியிருக்கான். இது விஷயமா அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வரும்னு அக்கம் பக்கத்துல சொன்னாங்க. இவன் தான் கொலைகாரன். எப்படி சார் சொல்றீங்க? உண்மையான கொலைகாரனை எங்க அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு. நாளைக்கு நீங்க நிச்சயமா விடுதலை ஆயிடுவீங்க. அண்ணே, நீங்க வர வர சட்டசபைக்கு வரதுலன்னு வெளியே தப்பா பேசிக்கிறாங்க. ஏண்டா சட்டசபை கேண்டீன்ல முந்தி மாதிரி மசால் வடை மொறுமொருன்னு இருக்கா? ஐயா, வெது வெதுன்னு தான் இருக்கு. அப்புறம் அங்க போய் நாம என்ன கிழிக்க போறோம்? போய் குதிரை கொள்ளு வேணா பாலிடிக்ஸ் பேசிட்டு போடா. அங்க போனா கண்டபடி கேள்வி கேக்குறாங்க, நீங்க பதில் சொல்வ. தங்க தங்க நம்மள கோர்ட்ல ஆஜரா சொல்லிங்க, வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்குது. நீ ஐயர் பிள்ளை கடத்திட்டு வந்துரு. நாளை காலையில எனக்கும் அவளுக்கும் கல்யாணம். எனக்கு தங்க, நான் தூக்கல தொங்குறதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு பார்த்தா, அந்த அம்மணி கிடத்துல தாலி தொங்குறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ண சொல்றீங்களே? சுத்த பைத்தியார் நகரியாப்பா. ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் யாரு? நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் மந்திரிங்க. அது நாட்டிலேப்பா. வீட்டுல வீட்டுல நமக்கு அந்த அளவுக்கு விவரம் பார்த்தாரு. என்னை கேளு, நான் சொல்றேன். இருக்கிறதுலயே பவர்ஃபுல்லான ஆளு மருமகன். இந்தியாவுல மருமகனுக்கு பயப்படாத மாமனார் உண்டா? அப்படி இருக்கும்போது மந்திரியே மருமகன் ஆயிட்டா. ஐயோ, பலாத்காரம் பண்ணி தாலி கட்டினா ஐயர் சும்மா விடுவானுங்களா தங்க? விடாம வேற வழி. தாலி கட்டினதுக்கு அப்புறம் அந்த ஐயர் என்ன தகராறா பண்ண முடியும்? அர்ச்சதி தான் போட்டாகணும். தமிழ்நாட்டுல பூவே தாலிக்கு அவ்வளவு மரியாதை. நாளைக்கு இந்த ஐயரும் ரோடு கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுல தாய் குளங்கள் மட்டும்தான் தனியா இருக்கும். நீ போய் அவளை தள்ளிட்டு வந்துரு. நான் அவகளத்துல தாலி கட்டிடுறேன். நான் மட்டும் தாலி கட்டிட்டு வையே, தாலி கட்டின மறு நிமிஷமே ஏன் மாமனாரே என் உயிர் நண்பன் பூவை காப்பாத்த போறியா இல்லையான்னு அவன் கண்ணுல விரல் விட்டு ஆட்டிருமான்னா என்ன மருமகன் போஸ்ட்னா விளையாட்டா? மருமகன் போஸ்டுக்கு அத்தனை வேல்யூவா? இந்த நாய் ஐயருக்கு மருமகன் ஆகி அதுக்கப்புறம் நம்மளை காப்பாத்துறத விட நாமளே ஸ்ட்ரெயிட்டா மருமகன் ஆயிட்டா தலை சுத்தி மூக்க தொடுறதுக்கு பதிலா ஸ்ட்ரெயிட்டா தொட்டுலாமே. எப்படி கடத்திட்டு வந்து கட்டாயப்படுத்த கல்யாணம் பண்ணோன்னு அதை இந்த நாய் பண்ண நான் பண்ண என்ன? கல்யாணமான கையோட புது பொண்டாட்டியோட வெளிநாட்டுக்கு அனிமன் போற தொட்டு போட்டு இந்த நாயை யாரு காப்பாத்திட்டு இருப்பா? இவன் தூக்குல தொங்குட்டான். தொங்குனா தான் பல இம்சைகள் தீரும். ஏன்டா சிரிச்ச? நீங்க எனக்கு தங்க சிரிக்கிறீங்க. அவரு கேனை நினைச்சிருச்சேன். அதே தானே, நானும் ஒரு கேனை நினைச்சானு சிரிச்சேன். சரி. கோர்ட்டுக்கு ஒரு மடி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம். அவன் மந்திரி குப்புசாமிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். அதனால இவன் நீ கோர்ட்டுக்கு வருவானா வரமாட்டானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சார். அவன் வந்தா என்ன, வரலன்னா என்ன? சாமி, ரொம்ப நாள் கழிச்சு கோர்ட்டுக்கு பெயிண்ட் பண்றோம். வாயே வெல்லும் கிடையாது இனிமேல், வாய்மையே வெல்லும்.
வருஷமா நான் எத்தனையோ கேஸ்ல ஆஜராயிருக்கேன், எல்லாத்திலையும் ஜெயிச்சிருக்கேன். தோல்விங்கிறது என் ஹிஸ்டரியிலேயே கிடையாது. என்னண்ட கேஸுக்கு வரவா நல்லவாளா கெட்டவாளா, தப்பு செஞ்சவாளா இல்லையா, குற்றவாளிகளுக்கு குளிர் விட்டு போகவில்லையோ, அது இத்தனை நாள் இந்த திமிர் பிடிச்ச மண்டையில ஏறலையே. ஆனா இப்ப ஏறிடுத்தோ. முதல் தடவையா ஹைகோர்ட்ல புத்திசாலியான வக்கீல்னு பேர் எடுக்கிறதுக்கு பதிலா சமுதாயத்துல நல்ல மனுஷன்னு பேர் எடுக்க முடிவு செஞ்சுட்டேன். ரோட் ரோலரை ஏத்தி ஒருத்தர் கொலை பண்ண முடியாதுன்னு அன்னைக்கு வாதாடுன, அது வாஸ்தவம் தான். ஆனா யாராவது ஒருத்தரோ அல்லது ரெண்டு பேரோ கொலை செய்யப்பட்ட பெண் மந்திரியோட கையையும் காலையும் புடிச்சுண்டா, புடிச்சு அமுக்கி படுக்க வச்சுண்டா, ஈஸியா ரோட் ரோலரை ஏத்தி கொலை பண்ணிடலாமோ இல்லையோ? இவன் புடிச்சுட்டான். இவன் ஏற்றிட்டான். இவங்களை வெளியே எடுத்துட்டு போங்க. டேக் தம் அவே. எடிசன் ஒரு முன்கோபக்காரன். அவன் குடிச்சுட்டான், இவன் ஏத்திட்டான்னு நான் சொன்ன உடனே ஐயையோ ஜட்ஜையா நான் கொலை செய்யல, இந்த வக்கீல் பொய் சொல்றார் அப்படின்னு கத்தி இருக்கலாம், கதறி இருக்கலாம், நான் வேற வக்கீல வச்சு வாதாடிக்கிறேன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு நான் ஒரு ஊனமுற்றவனுங்கிற கரிசனம் கொஞ்சம் கூட இல்லாம ஜட்ஜு முன்னால, போலீஸ்காரங்க முன்னால, பப்ளிக் முன்னால உண்மையை சொன்ன என்ன மிருகத்தனமா கொலை செய்ய முயற்சி செஞ்சிருக்கான். இவன் ஒரு கொலைவெறி பிடிச்சவங்கிறதுக்கு இதை விட வேற என்ன உதாரணம் வேணுங்கிற? எடிசனுக்கும் அவன் நண்பன் மணிக்கும் செத்து போன மந்திரி அம்சவல்லியோட ஏற்கனவே முன்விரோதம் இருந்தது எல்லாருக்கும் தெரியும். மந்திரியை கொலை பண்ணவாளே தப்பிச்சுட்டா அப்புறம் லோகத்துல கொலையை தேசியமயமாக்கிட வேண்டியதுதான். ஆகவே மந்திரி அம்சவல்லியை கொலை செய்த குற்றத்துக்காக எடிசனுக்கு தூக்கு தண்டனையும், அந்த கொலைக்கு உதவி செய்ததற்காக எடிசனின் நண்பன் மணிக்கு ஆயுள் தண்டனையும் விதித்து தீர்ப்பளிக்குமாறு கனம் கோட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். சகல விதமான சாட்சிகள் சரியாக இருப்பதாலும் சமுதாயத்திலும் அரசாங்கத்திலும் முக்கிய பொறுப்பில் இருந்த ஒரு அமைச்சரை, அதுவும் ஒரு பெண் அமைச்சரை, அரசாங்கத்துக்கு சொந்தமான ரோட் ரோலர் என்ற வாகனத்தை பயன்படுத்தி கொலை செய்த குற்றத்துக்காக எடிசனுக்கு தூக்கு தண்டனையும், அந்த குற்றத்துக்கு உடந்தையாக இருந்த மணிக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். லவ் காதல், அதுவும் ஐயராத்து பொண்ணோடையே காதல், அதுவும் உசுரை காப்பாத்துறதுக்காக பகவானால் படைக்கப்பட்ட இந்த சாஸ்திரியார் பொண்ணோடையே காதல். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம், அதுக்கு இந்த அபிஷ்டவும் உடந்தை. போட்டோ எடுத்தது யார் தெரியுமோ? என்ன இருந்த என் ஜூனியர், ஜூனியர் மட்டுமல்ல மாப்பிள்ளை. வீட்டோட மாப்பிள்ளைய கூட வச்சுக்கோ, நேக்கு நோ அப்செக்ஷன். படாது, தீர விசாரிக்காம லவ் பண்ணப்படாது. பாம மேல வச்சுட்டு என்ன பண்றீங்க? போடுங்கடா. கையெடுப்பா,
அதான் என் நண்பன் ஜட்ஜை மடக்கி பிடிச்சான்ல, அப்புறம் என்ன துப்பாக்கி நிட்டு கீழே போடுங்க. எனக்கு ஒரு சின்ன வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். சாஸ்திரியார் பொண்ணோட வர ஜட்ஜையா, இப்ப நடந்த விடுகிறதுக்கு அவதான் சரியான விட. உண்மை என்ன அவன் மூலமா உங்களுக்கு புரிய வைக்கிறேன், மன்னிச்சுங்க. அந்த பூ கையில தாலியோட மேலத்தோட சாத்திகள் வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். நான் எடிசன் அவரை லவ் பண்றேன். அவர் பேர் கூட என் உடம்புல பச்சை குத்திட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் என் கழுத்துல தாலி கட்ட நினைச்சா நோக்கு சூடு சொன்னே கிடையாது. அதெல்லாம் எனக்கு இருக்கிறத யார் சொன்னாங்க? லவ் பச்சை குத்துற அளவுக்கு டெவலப் ஆகி போச்சா? தூக்கல தங்குறதுக்கு பதிலா என் பேர் எடிச்சன் மாத்திட்டு வீட்டோட மாப்பிள்ளையா இருந்துக்குவேன். எனக்கு சரிதானே? நமக்கு எப்பவுமே சைனஸ். இங்க என்ன நடக்குது என்னை கொண்டு புரியலையே. யாத்துக்காரர் எங்க? அது என்னாச்சுனாங்க, நீங்க இவனை கூப்பிட்டு புதுசா ஒண்ணும் புடுகாத. உன் யோகிதையை பத்தி அள்ளகை வந்து பூரா சொல்லி போட. டேய் டேய், நான் உனக்கு அல்வா கொடுக்கலான்னு பார்த்தேன், நீ எனக்கு அல்வா கொடுக்கலான்னு பார்த்தேன். 2 பேருக்கு சேர்த்து அல்வா கொடுத்துட்டு அவன் தாலி கட்டிட்டான் பாத்தியா? நடந்து போச்சுங்க தங்க. நீங்க தாங்க நம்மளை எப்படியாச்சும் காப்பாத்தணும். இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமாடா? 1000 இருந்தாலே அவன் 3வது மனுஷன். அவனோட அப்படியா? எத்தனை வருஷமா நம்ம பழகிட்டு இருக்கோம். உன்னை காப்பாற்ற முட்டுவனா? உன்னை எந்த ரேஞ்சில காப்பாத்துறேன் பாரு. வணக்கம், நான் அமைச்சர் குப்புசாமி. சாஸ்திரிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். ஏகப்பட்ட கலாட்டாவுக்கு நடுவில் கல்யாணம் நடந்திருக்கும் போல் இருக்கா. எனிவே என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். இவன் ஒரு கொலைகாரன். இவனை நான் போலீஸ்ல ஒப்படைக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சவனா? ஐயா, இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லைங்க. நீங்க தாராளமா கூப்பிட்டு போங்க, தூக்கில் போடுங்க. இனிமேலாவது திருந்துங்கடா. தூக்கல் தொங்கினதுக்கு அப்புறம் எப்படி திருந்த முடியும்? செத்து போவனில்ல சா வாடா.
நன்னா இருக்கு, ரொம்ப நன்னா இருக்கு. நீங்க எல்லாம் என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? இப்ப இவ ரெண்டு பேரும் புருஷனும் பொண்டாடிமா வந்து நிக்கிறா. உங்களால என்ன செய்ய முடியும் சொல்லுங்கடா, என்ன செய்ய முடியும்? உங்க பொண்ணுன்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன 5 வருஷத்துல 20ஆம் நூற்றாண்டு முடிஞ்சு 21ஆம் நூற்றாண்டு வரப்போகுது. என்ன ஜாதி மதம் சடங்கு சம்பிரதாயம் பேசிக்கிட்டு படிக்காத பாமர மக்களை விட உங்களை மாதிரி படிச்சும் பகுத்தறிவு இல்லாம இருக்கிற பாமர மக்கள்னால தான் சார் மனித சமுதாயத்துக்கு கெடுதல். சரி, 1ஆம் கிளாஸ்ல பள்ளிக்கூடத்துல குழந்தைகளை சேர்க்கும் போது அப்ளிகேஷன் பாரத்தில் நீ என்ன ஜாதி என்ன மதம்னு கேக்குறாங்களே, முதல்ல அதை மாத்தினாத்தான் நாடு உருப்படும். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, ஏழை பணக்கார வித்தியாசம் ஒழியணும், ஜாதி மதங்கிற வித்தியாசம் ஒழியணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி காதல் திருமணம் தான், கலப்பு திருமணம் தான். இவர் நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு தேவையான ஆதாரங்கள் எல்லாம் எங்க கிட்ட இருக்கு சார். அந்த கொலையை செஞ்சவன் அவன்தான். பார்வதி 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 ஏன்னா நேக்கு அழகா அம்சமா பார்வதினே ஆத்திர பேர் வச்சிருக்கா. அப்படி ஒரு வாட்டி கூப்பிடுங்கன்னு கல்யாண ஆனத்துல இருந்து நானும் கேட்டுட்டே இருக்கேன், கேட்க மாட்டேங்கிறேன். நான் சாகிறதுக்குள்ள வேண்ட கூப்பிடுறேன். இனிமே கோர்ட்லயும் சரி வீட்லயும் சரி என்னால தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. தலை நிமிர்ந்து கம்பீரமா சக்கர நாக்கையில் போக முடியாது. பார்வதி, என் பொண்ணு வேற ஜாதிக்காரனை கல்யாணம் பண்ணிட்டா. 2 கொலைகள் ஒரு தற்கொலை நான் அன்னைக்கு என் ஜூனியராட்டு சொன்னேன். ஆனா கொலை செய்யற தைரியம் எனக்கு இல்லடி பார்வதி. ஏன்னா அவ 2 பேரும் வாழ தகுதியானவா, நான் வாழ தகுதி இல்லாத. நான் ரொம்ப கேவலமான வண்டி பார்வதி, என்ன வண்டி சொல்லி பார்வதி. நீங்க போயிட்டு நான் உசுரோட இருப்பேனா? போகாதீங்கண்ணா, ஏன்னா என்ன பாருங்க, என்ன விட்டுட்டு போகாதீங்கண்ணா.